உனக்கு ட்ரம்பட் நல்லாவே வாசிக்க வருது. இது வாகாபி கண்ண 12 வருஷமா இதை நான் நாயனத்துல வாசிக்கிறேன். அதுல வரமாட்டேங்குது. இதுல நல்ல வசதியாவே வருது. ஒண்ணு செய், தொடர்ந்து நீ இதே வாசி. வேணாப்பா, நாங்க நாயனம். இதை வாசிச்சா எங்க அப்பா கோச்சிக்குவாரு. உங்க அப்பா அதை வாசிக்கிட்டோம், நீ இதை வாசி. யார் யாருக்கு எது எது நல்லா வருதோ அதுதான் புடிச்சுக்கணும். இது உனக்கு நல்லா வருது, புடிச்சுக்கோ. யாரு கண்டா ஒரு காலத்துல உங்க அப்பனே அசர்ற அளவுக்கு ட்ரம்பட்ல பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா? சண்முக சுந்தரம், நம்ம மொட்டை டேவிட், புதுக்கோட்டை ஜோ, ப்ரூஸ்லி இவங்க எல்லாம் ட்ரம்பட்ல இப்ப பெரிய ஆளுங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லுப்பா. ஒத்துக்கப்பா. ஆமாப்பா ஒத்துக்கப்பா. அட சரின்னு சொல்லப்பா. ஒத்துக்கப்பா. கூட்டி அனுப்பும்போது பக்கத்து வீட்டு அக்கம்மா சொல்லி அனுப்பிச்சிச்சு. முதல்ல பொண்ணுதான் மாப்பிள்ளை கைய பிடிச்சு சந்தனம் பூசி விடணுமா. பொண்ணுதான் மாப்பிள்ளை கைய பிடிச்சு சந்தனம் பூசி விடணுமா. அப்புறம் சொல்லிச்சு, நீதான் எனக்கு எல்லாம், நீதான் தெய்வம்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழணுமா. உனக்கு ஒரு குறையும் வராம கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு சொல்லி மாப்பிள்ளை பொண்ணை தொட்டு தூக்கி விடுவாராம். மாப்பிள்ளை பொண்ணை தொட்டு தூக்கி விடுவாராம். பக்கத்து வீட்டு அக்கம்மா வேற எதுவும் சொல்லி அனுப்பலையா? ம் 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 Hi, boss. Wish you happy married life. Thank you, thank you. Congratulations. Congratulations. All the best. Hi. Congratulations. என்ன சார் மேரேஜ் கிராமத்திலே முடிச்சிட்டீங்க? மாமனாரு பெரியவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க, அதனால்தான். நம்ம பார்ட்டி எப்போ? அடிச்சு நவுத்திடுவோம். How about your honeymoon, boss?
ஹனி மூன் ரெண்டுமே வீட்டுல இருக்கும்போது நான் ஏன் வெளியில போனோம்? குட் ஆஃப்டர்நூன் சார். எஸ், எக்ஸ்கியூஸ் மீ. இனிமே இந்த மாதிரி பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரபு கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஓகே? எஸ் சார். பிரபு நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே. குட் ஆஃப்டர்நூன் டாட். குட் ஆஃப்டர்நூன் மை சன், கம் ஆன் சிட் டவுன். வாட் டாட்? தாஜுக்கு ஒரு லஞ்சுக்கு போகணும்ப்பா, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வெயிட் பண்றேன். என்ன டாட், வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறா. இனிமே ஹோட்டல் கேட்ல நலஞ்சா நல்லா இருக்காது. வேலைக்கு வீட்டுக்கு வந்துடணும். பிரபு இப்படி உட்கார சொல்றேன். நம்ம பிசினஸ் பீப்புள் பல கண்ட்ரீஸ்ல இருந்து வராங்க. அவங்க எல்லாம் வீட்டுல சேர்க்கறது நல்லா இருக்காதுப்பா, குடும்பத்துக்கு அது சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி அட்டகாசம் பண்றதுக்கு எல்லாம் 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காங்களே. மருமகளை வேலைக்காரியா ட்ரீட் பண்ணக்கூடாது. அது உனக்கு இப்ப புரியாது. பை த பை, நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு வேர்ல்டு டூர் போலான்னு பிளான் பண்றேன்ப்பா. என்ன டாட், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க வேர்ல்ட் டூர் போறீங்களா? நீங்களும் போங்களேன். நீங்க எப்படி போங்க, நான் இப்படி போறேன். பிசினஸ், வீடு, மத்த எல்லாத்தையும் நீ பாத்துக்க வேண்டாமா? என்ன மத்த எல்லாத்தையும் தான் என்னன்னு புரியுதா? அப்பா ஃபாரின் டூர் போறது அவருக்காக இல்ல, நமக்காக தான். இஸ் a real gentleman. என்ன? ஐயே, அப்ப இன்னைக்கு மோர் மார்க்கெட்டை சுத்தி பார்த்துட்டு சர்க்கஸ்க்கு போலாமா? கம்பெனி 2 நாள் லீவ் விட்டுட்டு போலாம். அப்ப ஏதாவது சினிமாக்கு போலாமா? ஆமா, உனக்கு என்ன சினிமா பிடிக்கும்? எனக்கு பாக்யராஜ் படம்னா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு மார்னிங் ஷோ போலாம். அப்ப இன்னைக்கு எங்கதான் போலாம்? வீட்டுக்கு போலாம். வடப்பள்ளி ஆண்டவர் கோயிலுக்கு அது போலாமா? இன்னைக்கு வீட்லயே சாமி கும்பிடலாம். ஏன் வண்டி எங்கேயே நிறுத்திட்டீங்க? இங்க என் ஃப்ரெண்டு கடை வச்சிருக்கான். அங்க சில கேசட்ஸ் இருக்கு. அது பெட் டைம்க்கு நல்லா இருக்கும். Come on. ஐயோ, நான் மாட்டேன்.